ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சர்ச்சுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. நிறைய பேர் கார்ல அது கொஞ்சம் பணக்கார சர்ச், எல்லாரும் கார்ல வருவாங்க, வந்து காரை நிறுத்திட்டு சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தர் என்ன செய்தார், பெரிய தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அழுக்கா அங்க பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டி பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தார். அதை பார்த்து ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, பாருங்க இந்த வீடு இல்லாத, அதாவது ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் இப்ப நம்ம சர்ச்சு கார் பார்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஃபேமிலி இறங்கும் போது அந்த குட்டி பொண்ணு, அப்பா அப்பா அங்க பாருங்க, அவங்க அப்பா அமைதியாரு, அவரெல்லாம் பார்க்காத, நீ வா, அவங்கெல்லாம் அழுக்கானுங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த மகளை கூட்டிட்டு போயிடுறாரு. போயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில உட்கார்றாங்க. இப்போ உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கூட சோஃபா இருக்கும், இல்ல சேர்ஸ் இருந்தா சிலருக்கு அந்த இடத்துலதான் உட்காரணும்ட்டு ஒரு விருப்பம். அதே மாதிரி சர்ச்ல ஒரு 2-3 முறை ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அது அவங்க இடம்னு என்ன செய்யறாங்க, தீர்மானிச்சிடுவாங்க. மற்றவங்க உட்காந்து அவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இதே மாதிரி இந்த கார் பார்க்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க சீட்டு ரிசர்வ் பண்ண மாதிரி போய் அவங்கவுங்க சீட்ல உட்காந்துட்டுறாங்க. உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இந்த பிச்சைக்காரன் மாதிரி இருந்த ஒருத்தர் வெளியில இருந்தாரு இல்லையா, அவரு நடக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரோல உட்கார. அதுவும் ஃபர்ஸ்ட் ரோல புதுசா ஒரு ஒயிட் கலர்ல சீட் போட்டு வச்சிருந்தா அதுல உட்காந்தது இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க பார்த்து ஐயோ அதே ஆள் தான் முன்னும் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரு, அழகா போய் உட்காந்துட்டு அவர் குப்பையில எடுத்த பொருட்கள் இருந்த பைய வைக்கிறாரு, பக்கத்துல வச்சுட்டு திரும்பி மேடைக்கு செல்றாரு. போய் புல்பீட் பின்னாடி நின்று பேச ஆரம்பிக்கிறார். அவர் மெதுவா பேச ஆரம்பிக்கிறார். அவர் தன்மையில் இருந்த பழைய உடைய எல்லாம் கழற்றி வச்சுட்டு, இன்ஃபேக்ட் அவருடைய தாடியும் என்ன செய்யறாரு, அது ஒட்டு தாடி, அதையும் கழட்டி வைக்கிறார். அப்போதான் அவங்க எல்லாருக்குமே புரியுது. அவர் சொல்றாரு, இயேசுவின் அன்பு நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரியது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மன்னிப்பை பத்தி பேசுறாரு. பேசும்போது அவங்களுக்கு தெரியுது அது வேற யாருமே இல்ல, அவங்களுடைய சர்ச் பாஸ்டர் தான். இயேசு நம்ம எந்த நிபந்தனையும் இல்லாம நேசிக்கிறார். நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நாம யாராக இருந்தாலும், எங்கிருந்து வந்தாலும், எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் இயேசுவில் நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவில் எப்பொழுதுமே நம்ம செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். அந்த மனிதன் இப்படி பேசுனது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், தேவன் நம்மை அளவில்லாத அன்பால் நேசிக்கிறார், அந்த அன்பு நம்மை மற்றவர்களையும் நேசிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்பதான் எல்லாருக்குமே வருத்தம் ஆயிடுச்சு. அந்த ஆள் அங்க இருக்கும்போது நம்ம யாருமே என்ன செய்யல, ஒரு ஹெல்ப் வேணுமா எதுவுமே கேட்காம அவனை ஒரு அருவருப்பா என்ன செய்தோம், பார்த்துட்டு உள்ள வந்துட்டோமேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. அவர் ஒரு சாதாரணமான பிரசங்கத்தை சொல்லல அன்னைக்கு, ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடம் கிடைச்சது. மனுஷன் எப்பவுமே என்ன செய்யறான், வெளிப்புற தோற்றத்தை தான் பாக்குறான். 1 சாமுவேல் 16:7 சொன்னது போல கர்த்தர் என்ன செய்யறாரு, இதயத்தை பார்க்கிறாரு. நீங்க யாரையாவது வெளிப்புறமாக பார்த்துடுச்சா, இவன் இப்படிதான் அவன் அப்படிதான் நினைச்சு இருந்தா கடல் கிட்ட மன்னிப்பு கேட்போம். அதே போல நம்மள யாராவது இவங்க இப்படி வெளிப்புறமாக நம்மளை பார்த்துட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணாங்கன்னா அது என்ன செய்யறீங்க, வருத்தப்படாதீங்க. அவர்கள் நம்மளை அவுட்வர்டா பார்க்கட்டும், ஆனா இயேசு சுவாமி நம்மள இருதயத்தை ஆராய்ஞ்சிருக்கிறார். இத மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.